இந்த மண் நமக்கு சோறு போடுகின்ற மண். இந்த மண்ணை எப்படி காப்பாற்றணும் தெரியுமா? எப்படி பாதுகாக்கணும் தெரியுமா? இந்த விவசாயிகளை எப்படி பாதுகாக்கணும் தெரியுமா? டெல்டா, இது டெல்டா. இது போன்ற ஒரு மண் வேற யாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. அப்படிப்பட்ட டெல்டாவை, இந்த மண்ணையும் மக்களையும் எப்படி பாதுகாக்கணும் தெரியுமா? காலையில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் நான். அதாவது திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் குறிச்சின்னு ஒரு கிராமத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். அந்த குறிச்சியில் நெல் கொள்முதல் நிலையம் இருக்குது. அங்கே தான் நம்ம விவசாயிகள், அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் நெல்லை போடுவாங்க. அந்த குறிச்சியில் அந்த நிலையத்துக்கு நான் போனால் கிட்டத்தட்ட 200-300 மீட்டருக்கு முன்னாடியே நாற்று அடிக்குது. என்னடா இவ்வளோ மோசமான ஒரு நாத்தம்? இது நெல் வாங்குற இடம். அங்கே கிட்ட போனால் இன்னும் நாத்தம் அதிகமாக வருது. என்னன்னு போய் பார்த்தா அங்கே நெல்லெல்லாம் தரையில் அப்படியே வீணாக அழுகி போயிருக்கு. பாதி நெல் முளைச்சி போயிருக்கு. அந்த நெல்லை சேமிக்கிறதுக்கு அங்கே இடம் இல்லை. ஏதோ ஒரு ஷெட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த ஷெட்டுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் மூட்டை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. மற்ற வெளியில் இருக்கிற நெல் எல்லாம் அழுகி போயிடுச்சு. இதை பார்த்து எனக்கு வயிறெல்லாம் எரிஞ்சுது. நம்முடைய உணவை நம்ம வீணாக்கலாமா? ஒரு பிடி சோறு நம்ம வீணாக்கினா எப்படி இருக்கும்? யாராவது வீணாக்குவாங்களா? ஆனா அங்க ஒரு பிடி இல்லை, டன்னு கணக்கான நெல் அங்கே அழுக விட்டுட்டாங்க. யாரு? முதலமைச்சர் ஸ்டாலினோ, திமுகவோ, திமுகவுடைய நிர்வாகமோ. இது எவ்வளோ பெரிய ஒரு குற்றம்! அது விவசாயிகள் காட்டிலையும் மேட்லையும் மழையிலையும் வெயிலையும் விவசாயம் பண்ணி, அதுவும் நட்டத்தில் விவசாயம் பண்ணி நம்ம நெல் நமக்காக உற்பத்தி செய்கிறார்கள். அதை மதிக்காமல், அதை பாதுகாப்ப தெரியாத துப்பில்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு எதுக்கு ஆட்சி? விவசாயத்தையும் விவசாயிகளும் மதிக்க தெரியாத முதலமைச்சர் ஸ்டாலின், உங்களுக்கெல்லாம் எதுக்கு ஆட்சி? இது நான் பார்த்த ஒரு இடம் தான். இது போன்று ஆயிரக்கணக்கான இடம் டெல்டாவிலே இருக்கு. ஒவ்வொரு நாளும் டன்னு கணக்கான நெல் வீணாகி கொண்டிருக்கிறது, பாழாகி கொண்டிருக்கிறது, அழுகி கொண்டிருக்கிறது, பூத்திருச்சு, விளைஞ்சிடுச்சு. எவ்வளோ பெரிய ஒரு துரோகம், மக்களுக்கு செய்கின்ற துரோகம். நீங்க இங்க இருக்கின்ற விவசாயிகள் சேற்றிலே கால் வைக்கவில்லை என்றால் சென்னையிலே 1 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், முதலமைச்சர் உட்பட. நானும் சென்னையில் தான் இருக்கிறேன். நீங்க சேத்துல கால் வைக்கலனா அவங்க சென்னையில் இருக்கிறவங்க சோத்துல கையை வைக்க முடியாது. நீங்க தான் சோறு போடுற கடவுள். இங்க டெல்டாவில் இருக்கிற விவசாயிகள் எனக்கு சோறு போடுற கடவுள். அப்படிப்பட்ட கடவுளை எப்படி நம்ம பண்ணணும்? தட்டில் ஏந்திரம், தாம்பூலம் தட்டில் அப்படியே வச்சுட்டு கும்பிடணும், கொண்டாடும். ஆனால் அப்படி விவசாயிகளை மதிக்க தெரியாத ஒரு ஆட்சி, ஒரு ஆட்சியா? அதெல்லாம் ஆட்சியா? மானங்கட்ட ஆட்சியா? தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய பெருமக்களே, உங்க காலை பிடிச்சி நான் கேட்கிறேன், நான் காலை தொட்டு கேட்கிறேன். வருகின்ற தேர்தலில் ஒரே ஒரு விவசாயி கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஒரே ஒரு விவசாயி கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. தரங்கட்ட கட்சியா, தரங்கட்ட நிர்வாகம் தெரியாதியா? ஆட்சி வருவதற்கு முன்பு விவசாயிகளுக்கு 56 வாக்குறுதிகளை கொடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். 56 வாக்குறுதிகள் யாருக்கு? விவசாயிகளுக்கு மட்டும். அதில் வெறும் 8 வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். 48 வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகமா நான் பார்க்கிறேன். நான் எவ்வளவு பெரிய ஒரு துரோகம்!